மற்ற லாங்குவேஜஸ்லாம் இன்டீஜருக்கும் டெசிமல் வேல்யூஸ்க்கும் தனித்தனி டேட்டா டைப்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ரெண்டுமே நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் தான் வந்து வரும். இப்போ நம்ம ஒரு வேரியபிளில் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது 2-3 டிஜிட் இருக்கும்போது அதோட ரீடபிலிட்டி வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இதுவே டிஜிட்ஸ் அதிகமாகிட்டே போகும்போது கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த நம்பர்ஸை நம்ம நார்மலாக எழுதும்போது மணி வேல்யூஸ் எல்லாம் கம்மா கொடுத்து எழுதுவோம். அந்த மாதிரி எழுதணுன்னா ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லையும் எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னா லெட் ஏ ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து ஒரு 10,000 வந்து நான் வேல்யூவாக வந்து கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸி ரீடபுளாக வந்து இருக்கும். இப்போவே நான் வந்து ஜீரோஸ் அதிகம் ஆட் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படிங்கும்போது ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம இந்த நம்பர்ஸை கொஞ்சம் ஈஸி ரீடபுளாக மாற்ற முடியும். எங்கெங்கெல்லாம் நமக்கு அண்டர்ஸ்கோர் வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்ஸ்குள்ளே அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணுறதுனால ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட்டு ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஆட் பண்ணுறதுனால நமக்கு டேட்டா டைப்லேருந்து எதுவுமே வந்து சேஞ்சஸ் வந்து வராது. ஸோ இதோட டைப்பை செக் பண்ணிடுவோம். டைப் ஆஃப் ஏ நோட் ஸ்பேஸ் நம்பர்ஸ். ஸோ டேட்டா டைப் வந்து நம்பர் அப்படின்னு தான் வந்திருக்கு. இப்போ இந்த வேல்யூவை பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் மொத்தமாக 7 ஜீரோஸ் வந்து இருக்குது. அப்போ இது எந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்னா 1க்கு அப்புறம் 7 ஜீரோ வரணும். அதுக்கு நம்ம எக்ஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது இ வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ 1E, அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை ஜீரோஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ ஏ ஈக்குவல் டு 1E7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஏவை லாக் பண்ணிக்குவோம். கூடவே அதோட டைப்பும் வந்து ஆல்ரெடி லாக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்க்கும்போது ஏல 1E7 ஸ்டோர் பண்ணியிருந்தது. அவுட்புட்டில் அந்த 1க்கு அப்புறம் 7 ஜீரோஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி டேட்டா டைப்பும் மாறாமல் நம்பர் அப்படிங்கிறதே வந்து வந்திருக்கு. இந்த எக்ஸ்பொனன்சியேஷனை வந்து யூஸ் பண்ணி பாசிட்டிவ் நம்பராக மட்டும் மாற்றுறது இல்லாமல் நம்ம நெகட்டிவ் நம்பராகவும் மாற்ற முடியும். அது எப்படி பண்ணலான்னா லெட் பி ஈக்குவல் டு 35 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இ கொடுத்துட்டு -5 அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். இப்போ பியோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் அண்ட் டைப் ஆஃப் பி. ஸோ இந்த ஃபைலை ரன் பண்ணிக்கலாம். ஸோ 35E -5 அப்படின்னு கொடுத்தது நமக்கு அவுட்புட்டில் 0.00035 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதோட டேட்டா டைப்பு வந்து நம்பர் அப்படின்னு தான் வந்திருக்கு. இப்போ நம்பர் டேட்டா டைப்பில் நமக்கு டெசிமல்ஸுமே சேர்ந்து வரும் அப்படிங்கிறதுனால ஒரு வேல்யூ டெசிமலாக இருக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக ஒரு இன்டீஜர், அதாவது பாயிண்ட் வேல்யூஸ் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பார்ஸ்இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். பார்ஸ்இன்ட், இந்த பார்ஸ்இன்ட்டுக்குள்ளே நம்ம டெசிமல் இருக்கிற ஒரு வேரியபிளை வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்டீஜர் வேல்யூவை வந்து மாற்றி கொடுக்கும். இப்போ இதை வந்து ரன் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளோட் நம்ம அப்படியில் வந்து 50.55 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அவுட்புட்டில் 50 மட்டும் வந்துருக்கு. ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது டேட்டா டைப்பில் எந்த சேஞ்சஸும் வந்து வராது, நம்பர் டேட்டா டைப் தான் வந்து இருக்கும். இப்போ ஒரு டெசிமல் வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக எல்லா நம்பர்ஸையுமே எடுக்காமல் சில ஃபிக்ஸ்டு டெசிமல் வேல்யூஸ் வந்து வேணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ வேல்யூஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ ஃபிக்ஸ்டு ஒரு மெத்தட் வந்து இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இந்த வேரியபிள் நேமை கால் பண்ணிவிட்டு .to fixed அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். இதை எம்டியாக கால் பண்ணால் நியரஸ்ட் நம்பருக்கு வந்து ரவுண்ட் பண்ணிவிடும். இப்போ 50.5 இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் வந்து 51 வரும். இந்த ஃபைலை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து 51 அப்படின்னு வந்துருக்கு. இதுவே வந்து இப்போ நான் 3 அப்படின்னு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூஸ் வந்து வந்திருக்கும். ஆனால் இந்த கம்ப்ளீட் வேல்யூஸை அதோட நியரஸ்ட் இன்டிஜருக்கு வந்து ரவுண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ரவுண்ட் பண்ணும்போது 6க்கு அப்புறம் 5 இருக்கிறதுனால 50.557 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். இப்போ இதை ரன் பண்ணிடுவோம். ஸோ 50.557 அப்படின்னு வந்து வந்திருக்கு. இதுவே 6க்கு அப்புறம் 4 வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 50.556 அப்படிங்கிறதே வந்து இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே அவுட்புட் வந்து வந்திருக்கு.
டெசிமல்ஸோட வேல்யூஸ் வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், இல்லை ஒரு ஃபிக்ஸ்டாக எனக்கு டெசிமலில் இவ்வளோ டிஜிட் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது டூ ஃபிக்ஸ்டு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் எரர். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் பைனரியை கன்வெர்ட் பண்ணும்போது சில நம்பர்ஸ்க்கு வந்து எரர் அடிக்கும். அது காமனாக இன்டர்நெட்டில் அதிகமாக உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 0.1ஐயும் 0.2ஐயும் ஆட் பண்ணும்போது 0.3 அப்படின்னு வராமல் டெசிமலில் நிறையா வேல்யூஸ் வந்து வரும். இப்போ கன்சோலில் ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ 0.1 ப்ளஸ் 0.2 இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெறும் 0.3 வராமல் டெசிமலில் சில ஜீரோஸ் வந்துட்டு கடைசியாக 4 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா நம்ம என்ட்ரு பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்மளோட ரீடபிள் ஃபார்முக்கு மாற்றும். அப்படி மாற்றும் போது பாயிண்ட் வேல்யூஸை வச்சு பண்ணும்போது நடக்கிற சில கால்குலேஷன்ஸில் மட்டும் இந்த மாதிரி எரர் வந்து வரும். ஸோ இது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்துருக்கு. ஏன்னா பைனரி கன்வர்ஷன் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒன்றே தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த எரர் வந்து காமனாக வந்து வரும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பாயிண்ட் வேல்யூஸை வச்சு எதாவது கால்குலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டெசிமல் வேல்யூஸ் நிறையா வர மாதிரி ஏதோ ரிசல்ட் வருது அப்படிங்கும்போது உங்கள் கோடை செக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கால்குலேஷனில் வேல்யூஸை ஏதோ ஒரு பேஸ் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி பண்ணலான்னா இப்போ 0.1 × 100 வந்து கொடுக்குறேன். இதை ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். அண்ட் 0.2வை 100ஆல் நான் இன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். ஸோ இதோட கம்ப்ளீட் ரிசல்ட் என்ன பண்ணலான்னா இன்னொரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு அதை 100ஆல் டிவைட் பண்ணிடலாம். இப்போ இந்த எரர் இல்லாமல் ரிசல்ட் வந்து நமக்கு க்ளீனாக வரும். ஸோ இப்போ 0.3 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ மேக்ஸில் எப்படி எனி நம்பர் டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். இப்போ 1/0 வந்து கொடுக்குறேன். இந்த ஃபைலை ரன் பண்ணோன்னா நமக்கு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஆன்சர் வந்து வரும். இதுவே வந்து ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டரை நம்ம நம்பரால் டிவைட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா அது NaN அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். NaN அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வரும். இந்த NaN அப்படின்னா நாட் அண்ட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்பரால் டிவைட் பண்ணும்போது அது ஒரு நம்பராக அவுட்புட் வந்து வராது அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக தான் நாட் அண்ட் நம்பர் அப்படிங்கிற எரர் வந்து வரும். அண்டு ஃபைனலாக நம்பருக்கு toString அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இன்ட்டு வந்து நம்ம எடுத்துக்குவோம். அந்த இன்ட்டு நம் வேரியபிளை எடுத்துக்கிட்டு .toString அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம். இப்போ இதோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த வேரியபிளில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ 10 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. அப்போ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எம்டியாக கொடுத்தாலும் சரி இல்லை இதோட கன்வர்ஷன் வேல்யூ 10 கொடுத்தோன்னாலும் சரி ரெண்டுமே வந்து நார்மல் கன்வர்ஷன் தான் வந்து பண்ணும். ஸோ இப்போவும் 10 அப்படிங்கிற அவுட்புட்டே தான் வந்து வரும். இதுவே இந்த பேஸ் வேல்யூ வந்து 2 வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கான ஈக்குவலண்ட் பைனரி கோடை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ 2க்கான பைனரி கோடு வந்து 1010 அப்படிங்கிறது வரும். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பைனரி கோடை வந்து அவுட்புட்டாக வந்து கொடுக்கும். இதுவே பேஸ் வந்து 8 கொடுத்தோம் அப்படின்னா ஆக்டல் வேல்யூவாக இந்த 10 வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 10ஓட ஈக்குவலண்ட் ஆக்டல் வேல்யூ வந்து 12. ஸோ அது அவுட்புட்டாக வந்து வந்திருக்கு. இதே 16 வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வரும். இந்த 10க்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து வரும். இப்போ ரன் பண்ணிடலாம். ஏ அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஏன் ஏ வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஹெக்ஸாடெசிமலில் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணும்போது 0லேருந்து 9 வரைக்கும் ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஆனால் 10லேருந்து ஏபிசின்னு அப்படியே கண்டினியூஸ் வேல்யூஸை எடுத்திருப்பாங்க. அது எஃப் வரைக்கும் வந்துருக்கும். ஸோ 16 வேல்யூஸ்க்கு 0 to 9 + A to F வந்து இருக்கும். ஸோ அதனால் 9க்கு அப்புறம் 10 வரதுனால 10ஓட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து ஏ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக toStringக்குள்ளே பேஸ் என்ன கொடுக்கலான்னா 36 வந்து கொடுக்கலாம்.
இந்த 36 வந்து கொடுக்கும்போது நம்ம கொடுத்துருக்கிற அந்த நம்பருக்கான ஈக்குவலண்ட் லட்டின் ஆல்ஃபபெட்டோட காம்பினேஷனுக்காக மாற்றி கொடுக்கும். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா 10ஓட லட்டின் ஆல்ஃபபெட் என்னவோ அதுக்கான வேல்யூ வந்து கொடுக்கும். நம்ம என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி லெட்டர் நம்பர் காம்பினேஷனில் வந்து வரும். இப்போ 255 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கான லாட்டின் ஈக்குவலண்ட் வந்து 73. இதில் இன்னொரு 5 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணும்போது இதுக்கான லாட்டின் ஆல்ஃபபெட் ஈக்குவல் வந்து 1YZ. ஸோ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம பேஸ் வேல்யூவை மாற்றி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக எப்பவுமே எம்டி கன்வெர்ஷன் தான் வந்து கொடுப்பாங்க ஒரு நம்பர் அப்படியே ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு. பட் எதாவது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு டேட்டாவோட ஃபார்மெட்டை மாற்றணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த 2 ஸ்ட்ரிங்கோட பேஸ் வேல்யூவை மாற்றிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.